அனைவருக்கும் வணக்கம். பூமர் செம்புகளுக்கும் விசித்ராமா ஒரு தரமான செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா விசித்ராமா சமைச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் வேணும், 2 நாள் நான் தயிர் சாப்பிடவே இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரவீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தயிரே இல்லைன்னு சொல்கிறாங்க. விசித்ராமா ஃபஸ்ட்டு தயிர் இல்லைங்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மம்மி எனக்கு வந்து தயிர் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயிரை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அர்ச்சனாவுக்கு வந்து தயிர் எடுத்து கொடுக்குறாங்க. இதாண்டா அந்த தாய்ப்பாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அர்ச்சனா வந்து எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே கையெட்டு நின்று மம்மி எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குடும்பம் நான் 2 நாளாக சாப்பிடவே இல்லை தயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எடுத்து கொடுக்காங்க. இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசம் அப்படிங்கிறது. இந்த பூமர் செம்புகளுக்கு இதெல்லாம் எங்கே புரிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து மாயா வந்துட்டாங்க. மாயா வந்து மம்மி எனக்கு ஒரு ஸ்பூன் வேணும் கேட்கும்போது மாயாவுக்கு வந்து கொடுத்தாங்க. இதுதாண்டா அந்த தாய்ப்பாசம் அப்படிங்கிறது. இதெல்லாம் எங்கே இந்த விளங்காத இந்த பூமர் செம்புகளுக்கு எங்கே புரியும்? பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு அந்நியமாக வந்து பழகுறாங்க. ஒரு தாய் வந்து தன் புள்ளாட்ட எப்படி பேசுவாங்களோ எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி பழகணும். அதை விட்டுட்டு இந்த ஆளும் ஃப்ராடு மாதிரி பேசிட்டு ஃப்ராடு மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எப்படி வந்து தாய்ப்பாசம் தெரியும்? கண்ணுக்கு தெரியும். ஃப்ராடு தான் தெரியும். இந்த ஒரு சீனை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து தாய்ப்பாசத்தோட எல்லாத்துலேயும் பழகுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து அதிகமாக பரப்புங்க மக்களே. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும் விசித்ராமா வந்து எந்த அளவுக்கு ஒரு தாய்ப்பாசம் கொண்டவங்க அப்படின்னு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.